ஒரு நாள் ஏமாத்த முடியாது. கர்த்தரின் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யாரை ஏமாத்த முடியாது. ஐயா, சுயமா ஜீவிக்கிற ஜனமே யாரை ஏமாத்த முடியாது. கர்த்தருக்காக ஜீவிக்கிற ஜனங்களாக ஜந்துக்களாக நாம் மாறுவோமே. எதை நீங்க சுமக்கணும் தெரியுங்களா? பரிசுத்த தனம். Making yourself as a living sacrifice. தேவனுக்கு முன்பாக சொன்னா கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு கூட்டம். I used to be a backbiting person. நான் ஒரு காலத்துல நான் புறம்ப பேசிட்டு இருந்த ஒரு ஜனமா இருந்தேன். Now I've reduced it. அவைகளெல்லாம் குறைச்சிட்டு இருக்கிறேன். Now I had a lot of jealousy spirits. எனக்குள்ள கொஞ்சம் எரிச்சலெல்லாம் எங்க ஒரு இடத்துல தேங்கிட்டு இருந்துச்சு. Last year it was more, this year it is reduced. 2023 அதிகமா எரிச்சல் ஆவியாச்சு. 2024 அந்த எரிச்சல் ஆவியெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. I used to fight near the taps. நான் வந்துட்டு கோலா இடத்துல என்ன போல சண்டை போடுற விதக்காரன் இது வரைக்கும் பூமியில பிறக்காத அளவுக்கு நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். Now it is reduced. நான் குறைச்சிட்டு இருக்கிறேன். I have sacrificed it. என்னை நான் இவையெல்லாம் செய்வதெல்லாம் I used to speak beautiful English. நான் வந்துட்டு கெட்ட வார்த்தைகளை வாய் திறந்த காதை கேட்க முடியல வழக்கமா I have stopped it. நான் அவையெல்லாம் நிக்க வச்சிட்டு I stopped everything. எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேங்க. That is seeking sacrifice and holiness. இதுதாங்க பரிசுத்த தனத்துக்கு தேடி போகிற வழிக்கு இதெல்லாம் நிக்க வைக்கணும். It can't come in one day. இதெல்லாம் ஒரு நாளை கெட்ட வார்த்தை நிக்க வச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி பேசுறதல்ல. Our group is there, a beautiful group. சில இருப்பாங்க என்னங்க வாயை திறந்தா காவாங்க வழிந்தோடு 40 days not eating meat. 40 நாட்கள் கறி சாப்பிடாத கூட இருப்போம். They'll tell. அவங்க சொல்வாங்க, let my 40 days finish. 40 நாள் உபவாசம் பண்ணிட்டா போன டார்டரன் நார்னால டிகில்கரன் மட்டம். That is not what I'm talking about. அவைகளோட அனுபவத்தை நான் பேசுறேன். Every day. ஒவ்வொரு நாளும் Every day. ஒவ்வொரு நாளும் சுத்தி இருக்கு. ஒவ்வொரு நாளும் என்ன இருக்குங்க? சுத்தர்கள் கெட்ட வார்த்தை என்ன பண்ணக்கூடாது வாயில இருந்து. ஐயோ வரக்கூடாது கிறிஸ்துவர்கள் சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசுறது என்ன பண்ணக்கூடாது. மிச்சர் மாதிரி பேசக்கூடாது, தப்பு. When words comes against you, உங்களுக்கு நேராக உங்க மூக்கமனால யாரும் வந்து காரி துப்புனாலும் கூட wipe it and go away. அதெல்லாம் தொடச்சிட்டு ஏசப்பா மாதிரி என்ன பண்ணுங்க சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ஆமீன் வந்தா பாரு நாம விடு பண்ணணும். அம்மாங்க எல்லாத்தையும் சொறி வச்சுட்டு யாரடா நீ துப்புடன்னு சொல்லி searching for holiness. எதை தேடுன நீங்க? எதை நாடணும்? பரிசுத்தத்துக்காக தேடுங்க. When you sacrifice your life, ரொம்ப கஷ்டங்க. ஆனா ஊழியக்காரர் சொல்றது போல இதெல்லாம் நீங்க sacrifice பண்ணணும். every day. ஒவ்வொரு நாளும் for simple things you fight. சின்ன விஷயத்துக்காக நாம் சண்டை போடுறோம். You lose the glory of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் ஈஸியா விட்டுருவோம். That day salt would not be in the food. அன்னைக்கு நம்மளுடைய சாப்பிடுகிற சாப்பாட்டுல உப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும். Then you scold your wife. நாம மனைவிமார்களை போட்டு என்ன பண்ணுவாங்க? சரியா உப்பு போட கூட தெரியாத ஒண்ணா கட்டிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு திட்டுவோம். Like your face you cooked it. உன் மூஞ்சி மாதிரி என்ன பண்ணிக்கிற என்னது சாப்பாடு சேர்ந்து and release all kind of words. எல்லாம் நாங்க பசில இருக்கிறதுக்கு வாய் என்ன பண்ணிடுது? எல்லா வார்த்தையும் கொட்டி தள்ளிடும். And there is holiness. சொல்லுங்க. அப்புறமா இவங்க வந்து ஹalleluya ஹalleluya. எங்க பரிசுத்த தனம்? There is holiness inside you. உங்களுக்குள்ள பரிசுத்த தனம் எங்க இருக்குது?